24 மணி நேரத்தில் எதிர்பார்க்காத 2 சம்பவங்கள். திமுக அப்படியே ஆடி போய் கிடக்காமே என்ன நடந்தது? சென்னை தமிழ்நாட்டில் ஆளும் திமுக திடீரென அப்செட் ஆகி உள்ளதாம். வரிசையாக தேர்தலில் வென்றாலும் கடந்த 24 மணி நேரத்தில் திமுக உள்ளே நடந்த 2 சம்பவங்கள் அந்த கட்சியை அதிருப்தி உள்ளாக்கி உள்ளதாம். மேலிடம் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று தொண்டர்கள் முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர். கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் உலகில் பரவிய வதந்திகள் உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் திருநெல்வேலி மேயர் PM சரவணன் மற்றும் கோயம்புத்தூர் மேயர் கல்பனா ஆனந்த்குமார் ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அந்தந்த மாநகராட்சி ஆணையர்களிடம் புதன்கிழமை அளித்தனர். இரு தலைவர்களும் தமிழக ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். நெல்லை மேயர் திருநெல்வேலி 2022 கவுன்சிலர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தே உள்ளாட்சிக்குள் உட்கட்சி பூசல் உச்சத்தில் உள்ளது. மேயர் சரவணன் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளாமல் முட்டுக்கட்டை போடுவதாக திமுகவினர் மீது பல புகார்கள் குவிந்தன. 2023 டிசம்பரில் திமுக கவுன்சிலர்கள் தங்கள் சொந்த மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஒரு நாள் முன்னதாகவே திமுக கவுன்சிலர்களை சிலர் அருகில் உள்ள ஹோட்டல்களுக்கு கூட்டி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கடந்த ஜனவரி 12ஆம் தேதி எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்களும் தீர்மானத்தை புறக்கணித்ததால் அது தோல்வியடைந்தது. ஆனால் மேயர் மீது திமுக கவுன்சிலர்கள் மத்தியில் கடும் கோபமும் விரக்தியும் நிலவியது. தற்செயலாக மார்ச் 2024 திருநெல்வேலி வார்டு 7 கவுன்சிலர் இந்திரா மேயர் சரவணன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளை எதிர்த்து வார்டில் எந்த வளர்ச்சி பணிகளையும் செய்ய அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி ஆணையர் சுபம் ஞானதேவர் தாகரேவிடம் ராஜினாமா செய்தார். திருநெல்வேலியில் 2022 தேர்தலில் மொத்தம் உள்ள 55 இடங்களில் 44 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. இப்போது நெல்லை மேயர் ராஜினாமா செய்துள்ளார். கோவை மேயர் இன்னொரு பக்கம் கோவையில் உள்காட்சி பூசல் இப்படி நெல்லை போல பட்டவர்த்தமான வெளியில் வரவில்லை. வேலைவாய்ப்பு மோசடி வழக்கில் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தேர்வாக கோவை மேயர் கல்பனா இருந்தார். கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயரான கல்பனாவுக்கு சொந்த கட்சி சகாக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேயரும் அவரது கணவர் ஆனந்த்குமாரும் ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டினர். 2023 அக்டோபரில் சின்ன வேடம்பட்டியில் சாலை திட்டத்திற்காக வழங்கப்பட்ட நிலத்தை ஏற்க அவர் ஒப்புதல் வழங்கவில்லை என்று பல கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கோரிக்கைகளை அவர் மறுத்தாலும் சர்ச்சையில் ஓயவில்லை. உண்மையில் கல்பனா தனது மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து உயர் அதிகாரிகளை சந்தித்து தெளிவுபடுத்த சென்னையில் முகாமிட்டுள்ளார். கல்பனா உடல்நிலை மற்றும் பிற தனிப்பட்ட காரணங்களால் விலகினார் என்று கூறப்படுகிறது. இரு மாநகராட்சி கவுன்சிலர்கள் மட்டுமின்றி MLAக்களும் தங்கள் பகுதியில் உள்ள அதிகார வர்த்தகம் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்களால் கலக்கமடைந்துள்ளனர். வட்டாரங்களின்படி திருச்சி மாநகராட்சி ஆணையருக்கு எதிரான புகார்களுடன் திருச்சி மாவட்டத்தில் உள்ள குறைந்தபட்ச 4 MLAக்கள் முதல்வர் அலுவலகத்தில் விரிவான கடிதத்தை அளித்துள்ளனர். சமீபத்தில் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள அனைத்து வார்டு கவுன்சிலர்களும் தொகுதி வளர்ச்சி அதிகாரி ஒத்துழைக்கப்படவில்லை என கூறி ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. கட்சி தலைமையின் கடுமையான அறிவுறுத்தலின் பேரில் கல்பனாவும் சரவணனும் மேயர் பதவியை ராஜினாமா செய்ததாகவும் லோக்சபா தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதையடுத்து அக்கட்சியின் உட்கட்சி பூசல் உச்சத்தில் உள்ள மாவட்டங்களில் திமுக அந்த போக்கை சரி செய்யும் நிலையில் இருப்பதாக தெரிகிறது. அப்செட் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக திடீரென அப்செட் ஆகி உள்ளதாம். வரிசையாக தேர்தலில் வென்றாலும் கடந்த 24 மணி நேரத்தில் திமுக உள்ளே நடந்த இந்த 2 சம்பவங்கள் அந்த கட்சியை அதிருப்திக்கு உள்ளாக்கி உள்ளதாம். மேலும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று தொண்டர்கள் முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர். முக்கியமாக மேயர்கள் ராஜினாமா செய்யும் அளவிற்கு நிலைமை மோசமாக உள்ளது. உடனே இது முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க தொடங்கியுள்ளனர். தேங்க்யூ.